Hi friends, welcome to Endrum Samayal. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பருப்பு கீரை கடைய போறோம். பருப்பு கீரை எப்படி கடையலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ 2 கட்டு பருப்பு கீரை எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய், தோரம் பருப்பு 1 கப், பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு, தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கடுகு, சீரகம், வீட்டு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. மிளகு, பெருங்காயம், புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ட்லாம் வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது பருப்பு கடையிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துக்கிட்டு 2 கட் கீரைக்கு 1 கப் தோரம் பருப்பு போட்டுக்கோங்க. இதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தோரம் பருப்பை கழுவியாச்சு. கழுவிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் கழுவி வச்ச கீரை, இதுக்கு மேலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4-5 போடுறேன். எந்த பெரிய பச்சை மிளகாய், அதனால் 2ஆக வெட்டி போட்டுட்ருக்கேன். நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 8-9 போட்டுக்கோங்க. மிளகு சும்மா 2 போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு மிளகு பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் பிடிக்காது. அதுக்கு மேலே எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியை வச்சுருங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ட்ரை பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கோங்க. தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணியோட கடைஞ்சோன்னா நமக்கு சரியாக கடையாது. கடையிறதுக்கு கடையிற பானையில் போட்டுக்கோங்க. கடையிற சட்டி இருந்தால் கடைங்க, இல்லைன்னா குக்கர்லேயே கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு பருப்பு ரொம்ப வேண்டாம், அதிகமாக வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. இது செமி லிக்விடாக இருக்குது. உங்களுக்கு பருப்பு கம்மியாக வேணும்னா பருப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ கடைஞ்ச பருப்பு கீரை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரும் சமையல்.